ஹலோ கைஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, முருகருக்காக 48 நாள் விரதம், தைப்பூச விரதம் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் எப்படி வீட்டில் சிம்பிளாக பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 1 டே பிஃபோராக பூஜை பாத்திரம்லாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்பவுமே ஃபெஸ்டிவல் டைம் அண்ட் முக்கியமாக விரதம்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா பூஜை பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணிடணும். ப்ளஸ் பூஜை ரூமையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இப்போது அன்னபூரணி அண்டு கலசம் கீழெல்லாம் நான் பச்சரிசி வச்சுருக்கேன். இதை தனியாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பூஜை பாத்திரம்லாம் இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. ப்ளஸ் முருகருக்காக இருக்கிறதுனால முருகருக்கு ஸ்பெஷலே 6ன்ற நம்பரு. ஸோ 6 மண் அகல் விளக்கு எடுத்து அதையுமே தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூஜை படங்கள், சாமி படங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி சந்தனம், மஞ்சள், குங்குமம்லாம் வச்சிடலான்னு எடுத்து வச்சுருந்தேன். ஒரு நாள் முன்னாடி நான் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா டிசம்பர் 24 ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் டிசம்பர் 23 ஈவினிங் செஞ்ச வேலைகள். அன்றைக்கி பூஜை பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணி பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கேற்றுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஏன் அன்றைக்கி விளக்கேற்றுறோம் அப்படின்னா, எப்பவுமே பூஜை பாத்திரமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்றைக்கு க்ளீன் பண்ணுறோமோ அன்றைக்கே நம்ம விளக்கு ஏற்றிடணும். ஸோ அதனால் நானுமே விளக்கு ஏற்றிட்டு சிம்பிளாக சாமி கும்பிட்டுட்டேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து தான் நமக்கு பூஜை ஸ்டார்ட் ஆகும். இந்த 48 நாள் பூஜை வேல் வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வேல் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணால் 2 நாளில் கிடைக்க வேண்டிய வேல் எனக்கு 1 வீக் லேட் ஆகிடுச்சு. நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா முன்னாடி நாள் நைட்டு தான் என் கைக்கே வேல் கிடச்சிருந்தது. வேல் வாங்கலாமா வேணாமான்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் தான் இருந்தேன். அதுக்கப்புறமா சரி வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு சைஸில் பித்தளையில் வேல் ப்ளஸ் தட்டு. இந்த தட்டில் பச்சரிசி வச்சு அது மேலே வேல் வைக்கலாம் அப்படின்றதுனால வாங்கியிருந்தேன். இது அபிஷேகத்துக்காக தான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் 4 o'clock எழுந்து வெளியே வாசல்லாம் கூட்டிட்டு கோலம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வெளியே சாமியும் வச்சுருக்கோம். அந்த சாமியுமே ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் படங்களுக்கு பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். அரிசி மாவில் சரவண பவ அப்படின்னு ஷட்கோணம் முக்கோணம் போட்டு அது மேலே 6 மண் அகல் விளக்கு சிகப்பு கலர் திரி போட்டு ஏற்றியிருந்தேன். சின்ன முருகர் படம் வச்சுருந்தேன். சாமிக்கு நெய்வேத்தியமாக பால் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா விளக்கு எல்லாமே ஏற்றிட்டு வேல் அபிஷேகம் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஒரு பித்தளை தட்டில் வேல் எடுத்து வச்சு அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அபிஷேகத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 3 விதமான பொருள்கள் தான் பயன்படுத்தியிருந்தேன். ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம். ஒரு பொருளுக்குமே ஒரு பலன்கள் இருக்குது. நம்மளுடைய வசதிக்கு ஏற்ப நம்மளால் எத்தனை முடியுதோ அத்தனை அபிஷேகங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அது எல்லாமே ஒற்றைப்படையில் இருக்கணும். நான் 3 பொருள்கள் வச்சு பண்ணலான்னு 3 பொருட்களை தான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம், அடுத்ததாக சந்தன அபிஷேகம். சந்தனம் பன்னீரில் கலந்து சந்தனம் கரைச்சி அபிஷேகம் பண்ணியிருந்தேன். பாலுமே காய்ச்சாத பசும் பால் தான், அதில் தான் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். ஏன் அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னா, நான் மெயினாக தைப்பூச விரதம் அப்படிங்கிறத வேல் வழிபாடோடு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத மனசில் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். வேல் வழிபாடில் வேல் இல்லாமலா, ஸோ அதனால் வேல் வாங்கி அபிஷேகம் டெய்லியுமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா 3வதாக என்ன பொருள் நான் யூஸ் பண்ணியிருந்தேன்னா விபூதி அபிஷேகம். இது எல்லாமே நான் முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். சந்தனம், விபூதி எல்லாமே வாங்கி வச்சுட்டேன். பால் மட்டும் அன்னன்னைக்கு வாங்குற மாதிரி இருக்கும். எல்லாமே நம்ம முன்னாடியுமே ரெடி பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஷட்கோணம் முக்கோணத்தில் நடுவில் இந்த வேலை வச்சுருவேன். நான் ஒரு பிளேட் வாங்கியிருந்தனால அந்த பிளேட்டில் பச்சரிசி வச்சு அதுக்கு மேலே வேல் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா என்ன ஸ்லோகன் நான் படிக்கிறேன் அப்படின்னா, வேல்மாறல் மகாமந்திரம் தான் நான் படிச்சிருந்தேன். இப்படி தான் என்னுடைய பூஜையை நான் சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன். ஈவினிங்குமே விளக்கேற்றி வேல்மாறல் படிப்பேன். ஆனால் ஈவினிங் அபிஷேகங்கள் கிடையாது, மார்னிங் மட்டும்தான் அபிஷேகங்கள் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.